பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. சென்னையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். பிறகு இதை பாதுகாக்க ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற நிலையை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்ப உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதிமுக அரசு அவங்க நிலையை கொண்டு வராங்க. இன்னொரு அடிப்படை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் நம்ம ஆட்சி ஏற்பட்ட பின் நீங்க பாத்தீங்கன்னா கீழடியில் அகார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பூனே அங்க என்ன அமைச்சிருக்காங்கன்னா நீர்த்தன்மை, இந்த டெரகோட்டாவோட நீர்த்தன்மை, டெரகோட்டா பற்றியான ஆய்வு அமைச்சிருக்காங்க. ஃபீல்டு மியூசியம் சிகாகோ, அப்புறம் ஐஐடி காந்தி நகருக்கு கிளாஸ் அனாலிசிஸ் அமைச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பிசா இட்டாலியில் செராமிக் ஸ்டடீஸ்க்கு அமைச்சிருக்காங்க. பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் இந்த சின்ன சின்ன விலங்கியல் தாவரியல் வந்த பொருட்களை கணக்கீடுக்கு சொல்லி அதுக்கு ஆய்வு அமைச்சிருக்காங்க. டெக்கான் காலேஜ் அங்கே இந்த மாதிரி கண்டெடுக்கிட்ட எலும்புகள், அப்போது இருக்கிற விலங்கியல் மனித எலும்புகள்லாம் ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. லிவர்பூல் யூனிவர்சிட்டிக்கு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அமைச்சிருக்காங்க. நம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் மரபணுக்கள் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூரில் பீட்ஸ், அதாவது மணிகள், அது ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச்சில் இந்த பண்ண கற்கள், அதுக்கப்புறம் கருவிகள் பற்றியான ஆய்வை கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடீஸ் முதல் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக நம்மளோட கீழடி ஆய்வை பற்றி வெளிக்கொண்டவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் வெளிக்கொண்டு வரார். அந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடி என்னன்னா, ஒரு உயிர் இறந்த பிற்பாடு அந்த உடம்புல இருக்க டிகே பண்ற கார்பன் அளவுகோலை மெஷர் பண்ணி அதை கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய அளவு முறையை நம்ம கொண்டு வந்த நிலைமையை ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த இத்தனை ஆய்வுகள் பண்ணி உலகத்திலே நீங்களாம் போயிருப்பீங்க, உலகத்திலே தமிழ்நாட்டில் ஏன் ஏசியாவிலே கீழடிக்கான சர்வதேச தளத்தில் உலக ஆய்வாளர்கள், தொழில் ஆய்வாளர்கள் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம், அருங்காட்சியகத்தை கீழடியில் கொண்டு வந்திருக்காங்க. வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, அதில் கூறுகள் என்ன, அந்த கால தமிழர்கள் எவ்வளோ தொன்மையாக இருந்திருக்காங்கன்னு அருங்காட்சியகம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். வெறும் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பற்றி ஒரு தவறான தகவல் அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் 55 லட்சம் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம்னு சொன்னார். இன்னைக்கு மொஃபாயார்கள் என்ன சொன்னார், 105 கோடி நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷனுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊரில் 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோம் என்று பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் ஆய்வறிக்கையில் கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கையை உங்ககிட்ட கொடுக்குறேன். பட்ஜெட் ஆய்வறிக்கையில் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் சொன்னதை திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன். 2021 கீழடி, சிவகலை, கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, கொர்க்கை, அதிச்சநல்லூர், கொடுமணல் இதிலெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதுக்கு 5 கோடி. 2022 கீழடி, அதோட ஆய்வுத்தன்மை, சிவகலை, திருப்பியும் கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, வேப்பங்கோட்டை, துளுக்கரப்பேட்டை, பெரும்பாலை, இதுக்கு 5 கோடி. 2023 கீழடி, கங்கை கொண்ட சோழாபுரம், வேப்பம்பட்டுக்கோட்டை, துளுக்கரப்பேட்டை, பொற்பனைக்கோட்டை, அதுக்கப்புறம் பட்டறை பெருமுதூர் 5 கோடி. 2024 மரங்கனூர், கொங்கல் நகரம், அது சேர்த்து 5 கோடி. இப்போ 2025 கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர், அதிச்சநல்லூர் சேர்த்து 7 கோடி. மொத்தம் 2021 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க, 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறாங்க. கீழடி மட்டுமில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும்,
ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் நூற்றாண்டு முன்னிட்டு ஜான் மார்ஷலுக்கு எழும்பூர்ல வந்து அருங்காட்சியகத்தில் வந்து சிலையை வந்து நிறுவனர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். பிறகு சிந்துவெளி நாகரிகத்துக்கான டிசஃபரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து வடிவகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிதி பரிசுன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ சர்வதேச ஆய்வாளர்களாம் கொண்டு வந்து கருத்தரங்கள் நடத்தி இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு தமிழர்கள் வரலாறு வந்து தென்னகத்திலேருந்து தான் பார்க்க வேண்டிய இந்த தொன்மைத்தன்மையோடு நம்ம சொல்லியிருக்கோம். நான் கேட்குற கேள்வி எல்லாமே அப்போ இருந்த அதிமுக அரசு, அப்போ இருந்த மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் 2016 ஏஎஸ்ஐ மூடின பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு. எக்ஸ்கவேஷன் நடக்கும் போது ஒரு தடவை கூட விசிட் பண்ணல. ரெண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மாற்றப்பட்ட அமர்நாத் அவர்களை ஃப்ளைட்டு காசுலாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவர் கூட டிஸ்கஷன் நடத்தினா சொன்னார். வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு கொண்டு தான் வந்தேன். அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலைன்னு அமர்நாத் அவர்கள் சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் வந்து அமர்நாத் அவர்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாக கேட்கலாம். அடிப்படையிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் அந்த நேரத்தில் போயிட்டு மூடின சைட்டை போட்டு இனிமேல் ஏஎஸ்ஐ வந்து இங்கே தோன்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பின்வாங்கிய தன்மையோட இது வந்து கீழடி நாகரிகம், இது பாரத நாகரிகம் என்று சொல்லிட்டு வந்தது தான் மிச்சம். அப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தமிழர்களின் வரலாறை மறைக்கிறதுக்கு எதனால் என்ற அடிப்படை கேள்வி. அப்பயே கீழடி ஆய்வு நிறுத்த பண்ணும்போது ஏன் உங்களோட கண்டன குரல் எழுப்பலை? ரெண்டாவது, தனிநபராக கனிமொழி வழக்கறிஞர் வந்து கோர்ட்டில் வந்து அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் மாநில அரசு இப்போ கோர்ட்டில் அப்போ வந்து ஃபைட் பண்ணல? இப்போ பல்வேறு இடங்களில் நான் சொன்னேன், வரிசை பண்ணினேன், கார்பன் டேட்டிங் ஸ்டடீஸ் காமிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஆய்வுத்தன்மை ஏன் உருவாக்கப்படல? மூணாவது, அவங்க வந்து ஒரு போராட்டமோ ஏன் ஒரு அறிக்கையோ அப்போ கூட்டணி கட்சிக்காக இருந்தபோது கீழடி ஏஎஸ்ஐ ஏன் நிறுத்திருக்காங்க என்று ஒரு கடிதம்கான எடுத்துக்காட்டு ஏதாவது வச்சிருக்காங்களா கூட கேட்கிறேன். சென்னையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் அதிமுக சார்பாக கீழடி குறித்து வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1437, தாம்பரம் டு ஒரகடம், ஸ்டேட் ஹைவே, படப்பை.